அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பல சர்ச்சைகளும் எதிர்ப்புகளையும் மீறி அயோத்தியில் ராமர் கோவிலானது கட்டப்பட்டு இன்றைய தினம் வெகு விமர்சையாக கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. இங்கு நிறுவப்பட்டுள்ள குழந்தை வடிவிலான ராமர் சிலையை பற்றின பல முக்கியமான சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் இந்த பதிவை பார்க்குறவங்க தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் சிலையை பற்றியும் அயோத்தி ராமர் கோவிலுடைய பல்வேறு முக்கியமான சிறப்புகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். அதனால பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டு உள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராமர் கோவில் கட்ட அடிக்கல் நாட்டிய நிலையில் முதற்கட்ட பணிகள் முடிவடைந்து பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு உள்ளது. நாகர கட்டடக்கலை நுட்பத்தில் சிற்ப தூண்களுடன் ராமர் கோவில் வெகு விமர்சையாக சிறப்பாக செய்யப்பட்டு உள்ளது. இந்த நிலையில்தான் இன்று ராமர் கோவில் கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. மதியம் 12:15 மணி முதல் 12:45 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் வைக்க மொத்தம் 3 சிலைகள் செதுக்கப்பட்டு இருந்தன. இதில் 5 வயது குழந்தை வடிவ ராமர் சிலை கோவில் கருவறையில் நிறுவ தேர்வு செய்யப்பட்டது. இந்த சிலையானது சிரித்த முகத்துடன் இருக்கும். கடந்த 18ஆம் தேதி கோவிலில் ராமர் சிலை நிறுவப்பட்டது. இந்த சிலை தான் ராம் லல்லா என அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் உள்ள 5 வயது குழந்தை பருவ ராமர் சிலை குறித்த பல முக்கியமான விஷயங்களும் வெளியாகி உள்ளன. இந்த சிலையானது 51 இன்ச் உயரமும் 200 கிலோ எடையும் கொண்டுள்ளது. இந்த சிலையை கர்நாடகா மாநிலம் மைசூரை சேர்ந்த சிற்பி அருண் யோகிராஜ் செதுக்கியுள்ளார். இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ள கல்லின் பெயர் கிருஷ்ணஷிலா. இது கர்நாடகாவின் மைசூரு மாவட்டத்தில் உள்ள ஹெச்டி கோட் தாலுகாவில் உள்ள புஜ்ஜே கவுடானாபுர கிராமத்தில் உள்ள பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதாம். அதன் பிறகு பல டன் எடை கொண்ட ஒற்றை கல்லில் இருந்து 200 கிலோ எடை நுட்பத்துடன் சிலை செதுக்கப்பட்டு உள்ளது. இந்த சிலைக்கு தொடர்ந்து தண்ணீர் பால் அபிஷேகம் செய்தாலும் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதாம். ராமர் விஷ்ணுவின் அவதாரமாக உள்ளார். இந்த நிலையில்தான் ராமர் சிலையை சுற்றி விஷ்ணுவின் 10 அவதார வடிவங்கள் சிற்பமாக இடம்பெற்று உள்ளது. மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனம், பரசுராமர், ராமர், கண்ணன், புத்தர், கல்கி ஆகிய தசாவதாரங்கள் சிற்பங்களாக இங்கு உள்ளன. அது மட்டுமின்றி பிரம்மனும் ருத்திரனும் 2 பக்கமும் சிற்பங்களாகவும் இங்கு செதுக்கப்பட்டு உள்ளன. ஒரு பக்கம் அனுமன், மற்றொரு பக்கம் கருடனும் என சிற்பங்களும் இங்கு உள்ளன. மேலும் ராமர் சிலையை சுற்றிய அலங்காரத்திற்கு சங்கு, சக்கரம், தாமரை, கதை பிரணவம், ஸ்வஸ்திகம் போன்ற சிற்பங்களும் இடம்பெற்று உள்ளன. சிலையின் கீழ்ப்பகுதியில் நவ கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன், குரு, ராகு, கேது, வெள்ளி, சந்திரன், செவ்வாய், சனி உள்ளிட்டவற்றின் சிற்பங்களும் இடம்பெற்று உள்ளன. மேலும் இந்த ராமர் சிலை செதுக்கப்பட்ட கல்லானது 300 கோடி ஆண்டுகள் பழமையானதாம். புவியியல் ரீதியாக மைசூரை சுற்றி உள்ள பாறைகள் ஆர்கேன், தார்வார், கிராடன் என்பதன் ஒரு பகுதியாக உள்ளன. இந்த பாறைகள் குறித்து மேற்கொள்ளப்பட்ட UBP ஐசோடோபிக் ஆய்வுகள் இவை 300 கோடி ஆண்டுகள் பழமையானவை என்பதையும் வெளிப்படுத்தி உள்ளன. மைசூருக்கு தென்மேற்கே உள்ள சர்க்கூர் நகரை சுற்றி இத்தகைய பாறைகள் அதிகம் உள்ளனவாம். இதன் காரணமாகவே இவை பொதுவாகவே சர்க்கூர் பகுதி கற்கள் என்றே அழைக்கப்படுகின்றன. இந்நிலையில் கருங்கல்லில் செதுக்கப்பட்ட 200 கிலோ எடையுள்ள இந்த குழந்தை ராமர் சிலை ஆகம விதிமுறைப்படி ராமர் கோவிலுக்கு உள் நேற்று முன்தினம் இரவு கொண்டு வரப்பட்டு கோவில் கருவறையில் நேற்று மாலை நிறுவப்பட்டது. கருவறைக்குள் நிறுவப்பட்ட இந்த குழந்தை ராமர் சிலைக்கு கணேச, அம்பிகா பூஜை, வருண பூஜை போன்ற பூஜைகள் 4 மணி நேரம் நடைபெறுமாம். இந்த சிலையின் கண்கள் துணியால் மூடப்பட்டு உள்ளது. திறப்பு விழா நாளில் இந்த துணி அகற்றப்பட்டு பிரதிஷ்டை பூஜைகளும் நடைபெறும்.
இந்த சிலையின் உச்சியை உன்னிப்பாக பார்த்தால் இந்து மதத்தின் அனைத்து புனித சின்னங்களும் சனாதன தர்மம் ஆகியவை புதிய ராம்லல்லா சிலையின் தலையை சுற்றி சித்தரிக்கப்பட்டு உள்ளன. இந்த சித்தரிப்புகள் அனைத்தும் விஷ்ணு மற்றும் ராமருடன் நெருக்கமாக தொடர்புடையவை. சிலையின் வலது கரம் ஆசிர்வாதத்தின் சித்தரிப்பில் உள்ளது. இடது கையில் ஒரு வில் உள்ளது. மேலும் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்தத்தின்படி ராமர் கோவில் 3 அடுக்குகளை கொண்ட கோவில். ஒவ்வொரு தளமும் 20 அடி உயரத்தில் உள்ளது. இது மொத்தம் 392 தூண்களையும் 44 கதவுகளையும் கொண்டுள்ளது. அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவு வாயிலில் யானைகள், சிங்கங்கள், ஹனுமான் மற்றும் கருடா போன்ற சிலைகளும் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. இந்த சிலைகள் ராஜஸ்தானின் பனிச்சி பஹர்பூர் பகுதியிலிருந்து பெறப்பட்ட மணற்கல்லை கொண்டு வடிவமைக்கப்பட்டதாம். அயோத்தி ராமர் கோவில் மொத்தம் 67 ஏக்கர் நிலப்பரப்பில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. இதில் 10 ஏக்கர் கோவிலும் மீதமுள்ள 57 ஏக்கர் கோவில் வளாகமாகவும் கட்டுவதற்கு உள்ளது. மொத்தம் 161 அடி உயரம், 3 அடுக்கு 5 மண்டபங்கள், ஒரு கோபுரத்தை கொண்டதாக இந்த கோவில் உள்ளது. இதே போன்று இந்த கோவிலில் அமையவுள்ள மொத்த தூண்களின் எண்ணிக்கை 360 ஆகும். 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமருக்கு கோவில் கட்டப்பட்டு உள்ளது. அயோத்தியில் பிரதானமாக அமையவுள்ள ராமர் கோவிலை சுற்றி அதே அளவுக்கு மேலும் 4 கோவில்கள் கட்டப்பட்டு உள்ளன. வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டப்பட்டு உள்ள இந்த கோவில்களின் கட்டுமான பணிகளுக்கு ராஜஸ்தானில் பன்சை மலையிலிருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டதாம். ராஜஸ்தானிலிருந்து கொண்டு வரப்படும் மலைக்கற்களை தவிர நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் கடந்த 30 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்டுள்ள 22 லட்ச கற்களும் ராமர் கோவில் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாம். இவற்றில் ராமநாமமான ஸ்ரீராமம் என்று பல்வேறு மொழிகளிலும் பொறிக்கப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவில், ராமேஸ்வரம் கோதண்ட ராமர் கோவில், வடுவூர் கோதண்ட ராமர் கோவில், கும்பகோணம் பட்டாபிஷேக ராமர் கோவில், திருப்புல்லானி தர்பயசன ராமர் கோவில் உள்ளிட்டவை பிரசித்தி பெற்றதாக விளங்கி வருகிறது. குறிப்பாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராங்கத்தில் அமைந்துள்ள ஏரிக்காத்த ராமர் கோவில் சிறப்பு வாய்ந்தது. ராவணன் பிடியிலிருந்து சீதையை மீட்பதற்காக இலங்கை நோக்கி சென்ற ராமர் மதுராங்கத்தில் இருந்த விபடங்க முனிவரின் ஆசிரமத்தில் சில நாட்கள் தங்கி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. முனிவரின் வேண்டுகோளின்படி போரில் வெற்றி பெற்று அயோத்தி திரும்பி ராமர் சீதையுடன் திருமண குலத்தில் காட்சியளித்தார். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ அரசனான ராஜசிம்மவர்மன் காலத்தில் மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமர் கோவில் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் மூலம் தெரிய வருகிறது. திருக்கோவிலின் மூலவரான ஸ்ரீராமர் தனது வலது கையில் வில்லை ஏந்தியபடி 8 அடி உயரத்தில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது. உடன் உள்ள சீதா பிராட்டியார் சிலையின் கையில் தாமரை மலர் ஏந்திய வடிவிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உடன் லட்சுமணர் சிலையும் உள்ளது. இந்த விக்கிரகங்கள் அனைத்தும் அத்தி மரத்தால் செய்யப்பட்டதாக இருந்தாலும் பார்ப்பதற்கு கல்லில் வடித்த சிலை போன்றே தோற்றமளிக்கிறது. மேலும் கருவறையிலேயே விபடங்க முனிவருக்கு தனி சன்னதியும் உள்ளது. கோவிலின் வலது புறம் ஜனகவழி தாயார் சந்நிதியும் உள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் பெருமழை பெய்ததால் நிரம்பிய மதுராந்தகம் ஏரி உடைந்து ஊரை அழியக்கூடிய நிலை இருந்ததாகவும் ஊரை வெள்ள சேதத்திலிருந்து காக்குமாறு ஸ்ரீராமரிடம் பக்தர்கள் வேண்டிய நிலையில் ஏரி உடையாமல் பாதுகாப்பான நிலைக்கு சென்றதால் ஏரி காத்த ராமர் என்ற பெயரும் இந்த கோவிலுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த ஆலயத்தின் தல மரமாக மகிழ மரம் உள்ளது. கோவிலில் சங்கு சக்கர சின்னங்களுடன் அனுமனும் ராம லக்ஷ்மணரை தோளில் சுமந்தபடி அரக்கிய காலால் மிதிக்கும் கோலத்தில் ஆஞ்சநேயரும் காட்சி தருகின்றனர். ஆஞ்சநேயரின் பின்புறம் ராம லக்ஷ்மரின் பாத தரிசனத்தையும் காண முடியும். ஏரி காத்து ராமரை வழிபடுபவர்களுக்கு குழந்தை பேரை கிடைக்கும் என்பது இங்கு உள்ள பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கோவிலின் பின்புறம் வருண புஷ்கரணையும் அதற்கு நடுவே தீர்த்தவாரி மண்டபமும் அழகாக அமைந்துள்ளது. இந்த அயோத்தி ராமர் கோவிலில் வைக்கப்பட்ட குழந்தை ராமர் சிலையின் புகைப்படம் வெளியான போதே அனைவரையும் கவர்ந்து இழுத்துவிட்டது. ராமர் குழந்தையில் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்கிற அளவுக்கு சாந்தமும் புன்னகையும் குடிக்கொண்டிருக்கும் வகையில் மிகவும் தத்ரூபமாக இந்த சிலையானது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் 5 வயது பாலகனாக ராமனை நினைவு கூறும் வகையில் வெவ்வேறு இடங்களில் 3 சிலைகள் உருவாக்கப்பட்டன. கர்நாடகாவில் உருவான 2 சிலைகளும் கருங்கல்லில் தான் உருவானது. ராஜஸ்தானில் மார்பிள் கல்லை பயன்படுத்தி சிலை உருவாக்கப்பட்டது. இறுதியில் மைசூரில் உருவான சிலைதான் அயோத்தி கோவிலின் கருவறையில் வைக்க தேர்வும் செய்யப்பட்டது.
தென்னிந்தியாவில் பெரும்பாலும் கடவுள் சிலைகளுக்கு நெல்லிக்கரு பாறைகளை பயன்படுத்தப்படுகின்றன. அதன் கருநீல நிறம் கிருஷ்ணரை நினைவூட்டுவதுடன் சூரிய ஒளியில் மின்னுவதால் கிருஷ்ணஷீலா என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.